உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்ன குளிரா இருக்கு. இப்ப எதுக்கு எழுப்புன? மணி 4 ஆள் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்ப போய் வீட்டுல போய் என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் கூட தூங்கி இருப்பேன்ல, எதுக்கு எழுப்புன? இப்பவுமே கிளம்புனாதான் சரியா இருக்கும். மணி சொன்னாலும் சொல்லாட்டம் 4 மணி ஆகுது. 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். இங்கே இருந்தா இன்னும் நல்லதுக்கு இல்லை. இன்னும் வேலைக்குள்ள ஆள் எல்லாம் வருவாங்க. பார்த்தா அவ்வளோதான், கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மேடம், இங்கே நடந்தது, இங்கே நம்ம இருந்தது எதுவுமே சாருக்கு தெரிய வேண்டாம். சார் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவார். சாருக்கு மட்டும் இல்லை, யார்ட்டுமே சொல்ல வேண்டாம். இது ஒரு கோ இன்சிடென்ட்டாக நினச்சி மறந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, புரியுது. இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நானும் சத்தியமாக இது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வீட்டில் கேட்டால் கூட ஆஃபீஸுக்கு எமர்ஜென்சி ஒர்க்கு நைட்டில் அதான் கூப்பிட்டாங்கம்மா, போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் மேடம், சாரி, கோபத்தில் உங்களை கொஞ்சம் அதிகமாகவே திட்டேன். பாக்கி வந்து அப்படிலாம் கூட பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன பேசனே தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேசக்கூடாது ஒரு பொண்ணை. வாய் தவறி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறமும் நான் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கணுங்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால நீங்கள் வேறு ஏதாவது டிரைவர் இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. என்னது வேற டிரைவர் பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாமல் நீ கான்ட்ராக்ட்ல 2 இயர்ஸ் சைன் பண்ணியிருக்க. 2 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே. 3 மந்த் கிட்ட பேலன்ஸ் இருக்கு. இப்போ நீ வேலையிட்டு போகணும், என்ன விஷயம்? எங்கே நடந்தது நான் அப்போவே மறந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி கோயின்சிடென்ட் நினச்சி நான் மறந்துட்டேன். இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ கொஞ்சம் இல்லை அதிகமாகவே திட்டிட்ட, அதிகமாகவே பேசிட்ட. என் டேடி கூட என்ன இப்பெல்லாம் திட்டினதில்ல. சரி போனால் போகுதுன்னு விட்டுட்டேன். சரி விடு, அதுக்காகலாம் நீ வேலையை விட்டு போக வேண்டாம். உனக்கு இதை விட சேலரி கூட்டியே தர்றேன், ஓகேவா? நாளையிலேருந்து ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். தேங்க்ஸ்ன்னு சொன்னால் கூட பத்தாது. என்னை சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறல. நீ மட்டும் நேற்று வரல, என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு என்னால் சத்தியமாக நினச்சி பார்க்கல முடியல. கடவுள் தான் என்னை காப்பாற்றிருக்காரு ஒரு ரூபத்தில். ரொம்ப தேங்க்ஸ் விஜய். நான் சிங்கிளாக பிறந்தனாலே என்னவோ தெரியல, எனக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாமே போச்சு. நேற்று வர என் டேடி மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லவங்களா இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. நம்ம நல்லவங்க நினைக்கிறவங்களாம் நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்க நினச்சி தூக்கி போடுறவங்களாம் கெட்டவங்களும் இல்லைன்னு நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையோட நிறைய விஷயங்களை எனக்கு ஒரு நாள் கற்றுக்கிட்டேன். அதான் சாப்பிடணும், இதான் சாப்பிடணும் அப்படிலாம் இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நேற்று சத்தியமாக மறக்க முடியாத நாள். வெறும் இன்சிடென்ட் மட்டும் சொல்லலை விஜய், என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டேன். பசிக்குன்னு சொன்ன உடனே உன்னால் முடிஞ்சது எங்கெல்லாமோ பறக்கிட்டு வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கேரிங்காக என்கிட்ட யாருமே பழகினதில்லை. ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு நீ தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 10, 60, 50 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என்னோட பணம் காசு அதுக்காக தான். ஒரு பார்ட்டி கொடுத்தா வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்தளவு இந்த கேரிங்கெல்லாம் யாரும் பார்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஃபீவர்னு வந்தால் கூட டேப்லெட் ஆர்டர் போட்ட மாதிரி வரும்னு தான் சொல்லுவாங்க. நேரில் கொண்டு தந்து என்ன உடம்பு முடியலையான்னு கேட்கறதுக்கு கிடையாது யாரும். என் அம்மா அப்பா நான் குறை சொல்லலை, ஏன்னா நான் வெளியூரில் இருந்ததுனால அவங்கள குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ். என் லைஃப்பை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். வெறும் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் விஜய். நெக்ஸ்ட் வீக்கு சண்டே உனக்கு என் வீட்டில் பார்ட்டி. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, விதமாக வாங்கி சமைச்சு வச்சுருக்கேன், பார்ட்டி பண்ணலாம். எப்பா மறுபடியும் முதல் தீவா, ஏமா என் உடம்பு தாங்காது. இவங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? வலியோட மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலையே. எப்பா யாருக்கு நான் சாப்பிட்றதுக்கே இப்போ தான் கொஞ்சம் உடம்பு செட் ஆகிருக்கு. மறுபடியும் முதல் தீவா, என்னால முடியாதா சாமி? சமைக்கவும் தெரியல, சமைக்காம கை வச்சு சும்மா இருக்கவும் தெரியல. சரி சமைச்சு தொலைந்தா நமக்குள்ளேயே அது முடியட்டுமேனு இருக்கா. அடுத்தவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதே பழப்பா போச்சு. என்ன விஜய் ரொம்ப அமைதியா இருக்கேன்? நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு எல்லாமே பிடிக்கும் போல இருக்கே. எதை சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்படிதானே? நான் போனார பண்ணல ஷெஷ்வான் பிரியாணி, அது பண்ணட்டுமா? கார சேரமா தூக்கலா இருக்கும், சாப்பிட்டா மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு சாப்பாடா இருக்கும். போனார அப்படிதானே? நல்லா இருந்துல, உண்மையை சொல்லு. சரி சரி, அடுத்த வாரம் பார்ட்டி நம்ம வீட்டில். அம்மாவையும் கூட்டிட்டு வந்துரு, நான் நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் கூப்பிடுறேன், ஓகே? என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் தம்பி எல்லாமே கேட்டுப்பார். என்ன அழகா செடி வந்துட்டு, சும்மா ஒரு கம்பை தான் ஊனி வச்சோம், படப்படப்படன்னு வளர்ந்து பூவெல்லாம் பூத்துட்ட. எவ்வளோ அழகா இருக்குல்ல? ரெட் கலரு, ஒயிட்டு, பர்பிளு, சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த பூவை சாமிக்கெல்லாம் வைக்க முடியாது, அதுக்காக தானே வச்சோம். சாமி வைக்கிற பூவாக இருந்தால் ஒன்றும் செடியில் இருக்காது, பார்க்க தான் அழகாக இருக்கும். பூவை பறக்கவே கூடாது, செடியில் பார்த்து ரசிக்கணும், அதுக்கு தான் பூக்கள். ஊதா 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 பூ, ஊதும் மண்டு ஊதா பூ. வீட்டில் எப்படியாவது கௌதமுக்கும் என்ன கல்யாணத்தை பேசி சம்மதிக்க வைக்கணும். இந்த பிரியா வேற, அம்மா அப்பாட்ட இந்த பிரியா இல்லாத நேரம் அவரை வர சொல்லி பேசியிருந்தா கூட சம்மதிச்சிருப்பாங்க. இந்த பிரியா இருந்து தொலைஞ்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. அம்மா முகம் கொடுத்தே பேச மாட்டேங்காங்க, அப்பா அதே தான். எப்படியாவது வீட்டில் 2 நாள் டேரா போட்டு இவங்க மனசெல்லாம் மாற்றணும். மாற்றிக்கிட்டு ஒரு நிச்சயதார்த்த மாதிரி சீக்கிரம் பண்ணி போட்டுறணும். அப்போ தான் இவங்க பேசாமல் இருப்பாங்க, இல்லை மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா
ஒருவேளை அத்தை மாமா சம்மதிச்சிருப்பாங்களா? அது எப்படி சம்மதிப்பாங்க? நான் அன்னைக்கே சொல்லல, வெறும் பொறுக்கி மாதிரி இருக்கு, முகத்தை பார்த்தாலே எழுதி ஒட்டி இருக்கு, காரை பைக்கெல்லாம் பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேனே, அதே மாரி சம்மதிச்சிருப்பாங்களோ? இல்லாட்டி இவ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருப்பா? யார் சம்மதிச்சா என்ன? விக்ரம் சம்மதிச்சாதான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். பாக்குறேன் உனக்கு எப்படி நீ லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்றேன்னு என்ன பேசுன? அன்னைக்கு மனோடையில பார்த்தது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணது இன்னொருத்தனை, அப்படிலாம் பேசினல. நான் குழந்தை உண்டாயிருக்கேன், அது கூட பார்க்காம என் மனசு கஷ்டப்படும்போது பேசினல. உன்னை இல்லாட்டாலுமே எனக்கு பிடிக்காது, அவங்களாவது எனக்கு கொஞ்சமாவது பிடிக்கும். பாவம் எது சொன்னாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. நீ யார்ட்டுக்கு போட்டு பேசுற? ஸ்டேட்டஸ்ன்னு ஏன் ஸ்டேட்டஸ்ன்னு? நீயும் நானும் ஒன்னா? நான் மட்டும் இங்க இருந்து கஷ்டப்படணும், நீ மட்டும் பணக்கார இடத்துல போய் ஜாலியா இருப்பியா? முடியவே முடியாது. உன்னை எப்படி அங்க அனுப்பினா இல்லைன்னு பாரு. கடுப்பாகுது, பள்ள காமிச்சிட்டு இருக்கா. நான் அண்ணி தானே, உண்டாகி 2 மாசம் ஆகுது. ஏதாவது நீ இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டிருப்பாளா? ஆஃபீஸ்க்கெல்லாம் போக தானே செய்யறா, மேக்கப்பு செலவழிக்கிறா, ட்ரெஸ் செலவழிக்கிறா. ஒரு அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசை பண்ண வாங்கி தர முடியுதா இவளால? சரி வாங்கி தர வேண்டாம், கேட்க கூட முடியல. ஆனா லவ் பண்ணிட்டு மட்டும் ஊரெல்லாம் சுத்துவா. உன்கிட்ட கிடக்கு பணக்கார பையன் கேக்குதா? விக்ரம் வராரு போல இருக்க. சத்தங்கக்கல, வரட்டும். இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. கீரை ஓ, கிச்சன்ல நிக்கிற கீரைன்னு கேட்கும். கிச்சன்ல இருந்து மனுஷி வெளியே வராண்டாமா, வாங்கக்குள்ள போயிருக்காரு. இங்க போட்டு வாங்க, நான் அங்க போயிருப்பாரு. சரி இருக்கிறதான் வைக்கலாம். ஏய் எங்கடி போற? காலையிலே சீவி சிங்காரிச்சு மினிக்கிட்டு நிக்கிற. இனி ஆஃபீஸ்க்குலாம் நீ போகக்கூடாது சரியா? உனக்கு கல்யாணம் பண்ணலாம் நானும் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். கரகரை வர சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் சொந்தக்கார பையன் வர இருக்க, அங்கேயும் பேசி பார்க்கலான்னு அப்பா சொல்லியிருக்காரு சரியா? அதனால நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம பேசாமல் உள்ளே தின்னுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இரி. அம்மா ஏம்மா இப்படி கோவப்படுறேன்? நான் கொடுத்தே பேச மாட்டேன். அம்மா எனக்கு மாப்பிள்ளைலாம் பார்க்க வேண்டாமா, அவர் ரொம்ப நல்லவருமா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லவருமா. நீ பணக்காரங்கெல்லாம் பார்க்காத. பணக்காரங்க இருந்தாலும் நிறைய பேர் திமிரு பிடிச்சி ஆடுவானுங்க. இது பண திமிருன்னு அவர் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் ரொம்ப நல்லவருமா. அவர் பணத்தை ஆசைப்பட்டிருந்தா நம்ம வீடு தேடி பொண்ணு கேட்க வருவாரா? யோசிச்சு பாருங்கம்மா. உங்க பொண்ணு ஒரு முடிவு எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல, வாழ்க்கையில மட்டும் என்ன தப்பாவும் முடிவு எடுப்பேன்? அந்த பிரியா உங்களை நல்லா ஏற்றி விட்டுருக்காமா. அவ சொல்லது கேட்காதீங்க. அவ என்ன வெறும் கெட்டெண்ணம் பிடிச்சி தெரியுறா. அக்கா இருக்கல என்ன பாடுபடுத்தினா, ராத்திரி தூங்க முடியல, குழந்தை சத்தம் கேட்குது, அப்படி இப்படி என்னெல்லாம் சொன்னா. அக்கா வீட்டை விட்டு போறதுக்கு அவளும் ஒரு வித காரணம் தான். அதே மாதிரிதாம்மா நானும் நல்ல இடத்துக்கு போகக்கூடாது, நல்ல மாப்பிள்ளை என்ன கிடைக்கக்கூடாதுன்னு அவள் பிளான் போட்டுட்டா. அதான் உங்கள்கிட்ட அதை இதைன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கா. அவள் பேச்ச கேட்காதீங்க. நேற்று வந்தவ, அவளுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும்லாமா என்னை பற்றி. நான் ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நம்புவீங்கல்ல? ஏமா ப்ளீஸ், எனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஆயிடுச்சு, வாயை முட்டு பேசாமல் இருந்துக்க. வேலைக்கு போய் 4 காசு கொண்டு வருவேன், அதை வச்சு ஒரு சீட்டை நட்டை போட்டு நகை நட்டு செய்யலாமேன்னு நினச்சா நீ காதல் பண்ணிட்டு வந்திருக்க இல்லை? நீ எடுக்கிற முடிவெல்லாம் சரிதான், அதுக்குன்னு கல்யாணம் வரைக்கும் உன் முடிவு கூட முடியுமா? இல்லை நீ கேட்கறதையும் சொல்லுறதை கேட்டு நாங்கள் ஆடதான் முடியுமா? உங்கள் அக்காவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்தோண்டி சொல்லு. குடும்பம் மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து கொடுத்தோம். கடைசியில் பொண்டாட்டி பிள்ளையும் வேண்டான்னு தவிக்க விட்டுட்டான். அவளும் வீட்டை விட்டே போயிட்டா. இங்கே பாரு, பொண்ணே அப்படிலாம் விட முடியாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டுலாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நம்மளை மாதிரி இருந்தாலும் போதும், பாவப்பட்டவனா போதும். நல்ல அன்பும் பாசமாக கடைசியோட ஒன்று வச்சு பார்த்துக்கிடுவானா, அதை தான் பார்த்து கொடுக்க போகிறோம். பணம் காசுலாம் வேண்டாம். பணக்காரவங்களே இப்படிதான். என்னம்மா இந்த வீட்டுல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. நானும் இந்த வீட்டுல ஒரு மனுஷன் தான், இன்னும் மதிக்கதே இல்ல. வர என்ன விக்ரம், ஏன்பா வேலை கிளம்புடைய நேரத்தில் நீ எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? இங்க என்ன நடந்துட்டு? ஒன்றும் நடக்கல. அப்பா நிறைய புரோக்கர்லாம் வர சொல்லியிருக்காரு. அக்காவுக்கு வயசு போயிட்டு இருக்குல்ல, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். பிள்ளைகளுக்கு வயசு போகுதுல, காலங்காலத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நமக்கு நல்லது. அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இனி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். வேலைக்கெல்லாம் இவ்வளோ நாள் போயாச்சுல, அதான் வீட்டில் இருந்து வேலை வெட்டியை பாருடி, அடுப்பு சொல்லியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா நீங்க கூட என்ன இருக்கீங்க? எல்லாம் பிரியா சொல்லிட்டா. நேற்று யார் வந்தாங்க? கார்ல வந்து இறங்குனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு இருக்கீங்களா? அங்க பாருங்க, யோசிச்சுக்கோங்க. வாழ்க்கை அக்கா வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிட்டு ஆளே இல்ல. எங்க இருக்கான்னு தெரியல, புரியல. நானும் சொல்லி வைக்காத ஆள் கிடையாது. இவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவளுக்காக நான் சீட்டு போட்டிருக்கேன். பேசாம இருக்க சொல்லுங்க. காதலு கத்திரிக்கான்னு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்ட சொல்லாதீங்க. என்னம்மா பிரியா சொல்லிதான் எனக்கு எல்லாம் தெரியணுமோ? நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப இந்த வீட்டுல இன்னொரு ஆம்பளையாவே நீங்க எல்லாம் மதிக்கல, அப்படித்தானே? வேலை பார்த்து தட்டணும், காசு மாத்திரம் தான் எல்லாருக்கும் முக்கியமா போச்சு இல்ல? ஏய் என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப உலக தட்டின மாதிரி பேசுற. என்ன அப்படி கிழிச்சு தள்ளிட்ட நீ?
முழுசா வேலைக்கு சேர்ந்து 5 மாசம் கூட ஆகல. அது கடையில நீ வர வறுத்திருக்கே எப்பா. இந்த லட்சத்துல அக்காவெல்லாம் நீ கை காசு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தியோ. ஐயோ ஒரு வழி ஆக்கிருப்பியே. அப்பா நமக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிருக்காரு. எத்தனை நாள் தூக்கம் இல்லாம நைட் கடையில உட்காந்து வேலை பார்த்திருக்காரு. அவர் ஒரு நாள் சொல்லி காமிச்சிருப்பாராடா. காசு கொடுத்தே உழைச்சு தட்டினேன்னு 5 மாசத்துல சொல்லி தோணுதுல உனக்கு. ஏய் சும்மாரி காயு, நீ சும்மாரிமா. எங்க பேசணும் பேசிதான் ஆகணும். அமைதியா இருந்தா அவ்வளவுதான். இதுல கூட ஒத்து குதுறதுக்கு வர கொஞ்சம் வந்து கோஷ்டிகள். எப்ப பாரு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். ஃபுல்லா ஸ்க்ரூ கொடுக்க வேண்டியது. என்னது ஒத்து குதுறேனா? என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த ஜாட பேசுற வேலையில ஏன் வச்சுக்காதீங்க. தம்பி அக்காக்குள்ள பிரச்சனை நீங்க ரெண்டு பேசி தீர்த்துக்கோங்க. அதுல என்ன இழுக்க வேண்டியது? நானும் கேக்குறேன். எப்ப பாரு என்ன இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? ஏய் என்ன சவுண்ட் ரொம்ப கூடுது. ஒன்னாலதான் என் தம்பில இப்படி பேசுற ஆளே கிடையாது. நல்லா ஏத்தி விடுறல. இங்க பாரு, ஒரு குடும்பத்துக்கு வந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளும் அந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆகும் நினை. அதை விட்டுக்கிட்டு தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனே திட்டம் போடாத. பாருங்க என்ன சொல்றீங்க பாருங்க. கேட்டுட்டே அப்படி செல்லமா நில்லுங்க. எனக்கு என்ன ஆசையா உங்களை தனியா கூட்டிட்டு போனேன்னு? என்ன பேசுறாங்க நீங்க கேட்டு ரசிச்சு நிக்கீங்க. நான் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கிறது போல. கொண்டு வர உள்ள இருக்கேன். என்ன எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஷோ பிரியா, அழாத விடு. அழாத பிரியா. உனக்கு என்ன பைத்தியமாக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு இந்த வருத்து வர? அவ குழந்தை உள்ள இருக்கா. சும்மா அவளை போட்டு வேதனைப்படுத்திட்டே இருக்காத. இப்போ அவ இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இல்ல நானும் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? எதுனாலும் நேரடியா சொல்லிடு. இந்த ஜாட பேச வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நான் வேணா பிரியா உங்க அம்மா வீட்டுல கொண்டு விடுறேன். நல்லபடியா அங்கே நிம்மதியா இருப்பா. ஏய் என்னடா அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் இல்ல விக்ரம். அவ ஏதோ சும்மா கோவத்துல பேசுறா. நீ போ பிரியமா, நீ உள்ள போமா தங்கம். விக்ரம் நீ போ, உனக்கு நேரம் ஆகுது ஸ்கூலுக்கு. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். பயமுடி. எதுனால அப்புறமா பேசிக்கலாம். உள்ள போ.